ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சுவாமிஸ் கிச்சன். நாம் இன்னைக்கு பார்க்க போகிற ரெசிபி ஹெல்த்தியான டேஸ்டியான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி. சாஃப்டான கேழ்வரகு மாவு சப்பாத்தியும் அது கூட வச்சு சாப்பிட்றதுக்கு பச்சைப்பயிறு கடையிலும். இந்த கடையில் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இந்த சப்பாத்தியும் ரொம்ப ரொம்ப சாஃப்டாக டேஸ்ட்டாக இருக்கும். இதை எப்படி செய்திடலான்னு பார்த்துருவோம். தேவையான பொருளையும் பார்த்துருவோம். நான் 1 கப்பு கேழ்வரகு மாவு எடுத்திருக்கேன். ஒரு பெரிய வெங்காயம், 2 தக்காளி, 5 பல் பூண்டு, ஒரு துண்டு இஞ்சி, ஒரு பச்சை மிளகாய், ஒரு அரை கப்பு சிறுபீரை எடுத்து நைட்டே ஊற போட்டு வச்சுருக்கேன். நல்லா ஊறி வரணும், அப்படின்னா தான் நல்லா சாஃப்டாக இருக்கும். இப்போ நான் சப்பாத்திக்கு மாவு பிசைஞ்சிருவோம். நான் 1 கப்பு தண்ணி விட்டுருக்கேன். கேழ்வரகு மாவு எந்த கப்பில் எடுத்தோமோ அதே அளவு கப்பு தான். அரை டீஸ்பூன் உப்பு, 1 டீஸ்பூன் எண்ணெய் விட்டு நல்லா கலந்து விடுங்க. நல்லா சூடானா போதும், நல்லா கொதி வரணும்னு இல்லை. இப்போது நம்ம கேழ்வரகு மாவை தட்டி நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும். நல்லா வெந்து வரணும் இந்த மாவு. பாருங்கள், கலந்து விட்டுக்கிட்டே இருங்க. நல்லா வெந்து வரணும். நல்லா இறுகி நம்மளுக்கு சப்பாத்தி மாவு பதத்துக்கு இப்படி வரணும். நல்லா கெட்டியாக வந்த உடனே நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணி இறக்கி ஆற வச்சிடலாம். இப்போ நம்ம வெங்காயம் தக்காளி எல்லாமே நறுக்கி எடுத்துடலாம். நான் வெங்காயத்தை 2 கட் பண்ணி போடுவேன். அதில் ஒரு துண்டு இஞ்சியை கட் பண்ணி போட்டிருக்கேன். 5-6 பல் பூண்டு, ஒரு பச்சை மிளகாய் எல்லாம் போட்டு 1 நிமிஷத்துலேயே நம்ம இதை சாப் பண்ணி எடுத்துடலாம். அதாவது இப்போ பாருங்கள், 1 நிமிஷம்தான் வேணும். இந்த சாப்பர் இருந்தால் ரொம்ப ஈஸியாக இருக்கும். பாருங்கள், எவ்வளோ அழகாக சாப் பண்ணிவிட்டு இதை இப்போ தனியாக எடுத்து வச்சிடலாம். ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுருவோம். இப்போ நம்ம தக்காளியை கட் பண்ணிடலாம். பாருங்கள், அதையே நான் 2-3 நட்டு கட் பண்ணி போட்டுங்க. பாதியாட் கட் பண்ணாலும் அழகாக அரைச்சி தந்துடும். ஒரே நிமிஷம்தான். எல்லாமே நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். பொடியாக கட் பண்ணி எடுக்கலாம். பாருங்கள், எவ்வளோ நைஸாக கட் பண்ணியிருக்கு. தக்காளி வெங்காயமும் எப்படி கட் பண்ணியிருக்குன்னு பாருங்கள். ஒரே நேரத்தில் எல்லாமே நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ அடுப்பில் குக்கரை வச்சு 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுருங்க. எண்ணெய் காய்ச்சதும் 1/4 டீஸ்பூன் கடுகு, 1/4 டீஸ்பூன் ஜீரகம் போட்டு நல்லா பொரிய விட்டுருங்க. நல்லா பொரிஞ்சு வரட்டு, அப்படின்னா தான் நல்லா வாசனையாக இருக்கும். இப்போ இதில் கருவேப்பிலை, 2 கொத்து கருவேப்பிலையும் போட்டு நம்ம கட் பண்ணி வச்ச வெங்காயம், பச்சை மிளகாய், இஞ்சி, பூண்டு எல்லாம் போட்டு நல்லா வதக்கி விடுங்க. இந்த பச்சை வாசனை எல்லாம் போகணும். கொஞ்சமாக உப்பு போட்டு வதக்கி விட்டுருங்க. நல்லா வதங்கி வரட்டு. வெங்காயம் கொஞ்சம் செவந்து வரணும். பாருங்கள், லைட்டாக செவந்து வரணும். இப்போது நம்ம பொடியாக நறுக்கின தக்காளியை போட்டுருவோம். இப்படி நல்லா பொடியாக நறுக்கினா தான் சீக்கிரமாக வதங்கி வரும். நல்லா வதங்கி வரட்டு. பச்சை வாசனை போகணும். தக்காளியோட பச்சை வாசனை எல்லாம் போகணும். நல்லா வதக்கி விட்டுக்கிட்டு இதை மூடி வச்சு கொஞ்சம் ஒரு 2 நிமிஷம் நல்லா வேக விட்டுருங்க. அந்த தக்காளி வெந்து நல்லா மசிஞ்சிடும். பாருங்கள், நல்லா மசிஞ்சிட்டு இப்போ இதை அடுப்பை குறைச்சிக்கிட்டு ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, 1 டேபிள் ஸ்பூன் மல்லிப்பொடி. இந்த மல்லிப்பொடி கூட ஜீரகமும் நல்ல மிளகும் வச்சு அரைச்சி வச்சுருக்கேன். உங்கள்கிட்ட அப்படி இல்லைன்னா தனித்தனியாக போட்டுக்கலாம். 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள் போட்டு நல்லா பச்சை வாசனை போகிறது வரைக்கும் 1 நிமிஷம் வதக்கி விட்டுருங்க. பாருங்கள், நல்லா வதங்கி வரட்டு. இந்த உடனே நம்ம இப்போ 1 கப்பு தண்ணி விட்டுருங்க. அதில் தண்ணி விட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம இப்போ ஊற வச்சுருக்கோம் இல்லையா, அந்த பச்சை பயிரை தண்ணியோடையே விட்டுருங்க. அதில் ஒரு அரை கப்பு தண்ணி இருக்கும், அதையோட விட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. நல்லா கலந்து விட்டுட்டு உப்பு பார்த்துருங்க. ஒரு அரை டீஸ்பூன் உப்பு போடு. இங்கே பார்த்து போட்டுடுங்க. இப்போ இதை குக்கரை மூடி வச்சு ஒரு 4 விசில் வந்துடட்டு. 4 விசில் வந்த பிறகு நம்ம இறக்கி ஆற வச்சிடலாம். பாருங்கள், இப்போ சப்பாத்தி மாவு எடுத்துருக்கேன். சப்பாத்தி மாவு வெதுவெதுப்பான சூட்டில் இருக்குது. இதை நல்லா பிசைஞ்சு விட்டுருங்க. அப்படியே நல்லா கையில் ஒட்டிச்சோன்னா கொஞ்சமாக எண்ணெய் தடவிட்டு கையில் நல்லா பிசைஞ்சு விடணும். நல்லா சாஃப்டாக வரணும். அப்படின்னா தான் நம்ம சப்பாத்தி தட்டுறதுக்கும் நல்லா வரும். இப்போ எடுத்து நல்லா பிசைஞ்ச பிறகு எடுத்து ஒரு 2 நிமிஷமாவது நீங்கள் பிசைஞ்சு எடுக்கணும். இப்படி நீளமாக உருட்டி வச்சுட்டு நம்மளுக்கு தேவையான அளவு உருண்டைகளை உருட்டி போட்டுருங்க. இப்படியே எல்லாம் உருண்டையாக உருட்டி வச்சுக்கிடுங்க. உருண்டி வச்சாச்சு.
இப்போ நம்ம சப்பாத்தி கல்லில் அரிசி மாவு போட்டு லைட்டாக, அதாவது அழுத்தம் கொடுக்காம உருட்டி எடுக்கணும். அழுத்தம் கொடுத்து உருட்டிங்களன்னா பிஞ்சு வந்துடும். பாருங்கள், இப்படி ஓரங்களில் வெடிப்பு இருக்கத்தான் செய்யும். அதை அழுத்தி விட்டுக்கிட்டு அப்படியே போட்டு எடுத்துடலாம். இல்லை இப்படி ஒரு பாட்டில் மூடியை வச்சு கட் பண்ணி எடுத்துருங்க. பெரிய பாட்டில் மூடி எடுத்து கட் பண்ணி எடுங்க. பாருங்கள், இந்த சைஸில் இருக்கட்டு. இப்போ இதை வச்சுட்டு அடுத்ததையும் தட்டி எடுத்துருவோம். அழுத்தம் கொடுக்காம உருட்டிடுங்க. எல்லா பக்கமும் ஒன்று போல் இருக்கட்டு. இப்போ இதையும் பாட்டில் மூடி வச்சு கட் பண்ணி எடுத்துடலாம். உங்களுக்கு அப்படி கட் பண்ண வேண்டான்னா போட்டுடலாம். இப்போ இதையும் எடுத்துருவோம். இப்போ நம்ம இப்படியே எல்லா சப்பாத்தியும் தட்டி வச்சுக்கிடுவோம். இப்போ தோசைக்கல்ல அடுப்பில் போட்டு நல்லா சூடாக்கணும். நல்லா சூடாகி வரணும். கொஞ்சம் எண்ணெய் தடவிருக்கேன், இரும்பு கல்லுனால. அதில் போட்டு லேசாக அழுத்தி விட்டுருங்க. பாருங்கள், இப்படி கொஞ்சம் அழுத்தி விடுங்க. திருப்பி போடுங்க. இப்படி அழுத்தி விட்டீங்கன்னா உடனே மேலே எலும்பி வரும். பாருங்கள், எலும்பி வந்து இங்கே இப்போ கொஞ்சமாக எண்ணெய் விட்டுவிட்டு மேலே அழுத்தி விட்டீங்கன்னா அழகாக எடுத்துடலாம். இப்போ இதை எடுத்துருவோம். அடுத்ததை போட்டாச்சு. இதை பாருங்கள், இப்படி தான் இதுவும் மேலே எலும்பி வரும். அழுத்தம் கொடுத்தீங்கன்னா மேலே எலும்பி வரும். பாருங்கள், இப்படி மேலே எலும்பி வந்து இதையும் எல்லாம் நல்லா வேக வச்சு எடுக்கணும். திருப்பி திருப்பி போட்டு நல்லா வேக வச்சு எடுங்க. இப்படியே எல்லாம் உங்களுக்கு தேவைக்கு சுட்டு எடுங்க. பாருங்கள், இவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள். இப்போ இது இருக்கட்டு. இப்போ நம்ம குக்கரை பார்த்துருவோம். குக்கரை அவையெல்லாம் அடங்கி நல்லா இருக்குது, நல்லா வந்திருக்கு பாருங்கள். இதை அப்படியே கரண்டியால் நல்லா கடைஞ்சி விட்டுருங்க. ரொம்பவும் மாவு போல் கடையணும் நீ இல்லை, ஓரளவுக்கு கடைஞ்சி விட்டுருங்க. பாருங்கள், இப்போ இது நல்ல கெட்டியாக இருக்குது. இன்னும் கொதித்து வரணும். அதனால் கொஞ்சமாக நான் வெந்நி விடுவேன். இங்கே வெந்நி விட்டால் தான் ரொம்ப நல்லாயிருக்கும். இல்லைன்னா டேஸ்ட் மாறிடும். பச்சை தண்ணி விடாதுங்க, கொஞ்சம் வெந்நியை விட்டுருங்க. நல்லா கொதித்து வரட்டு. நல்லா கடைஞ்ச பிறகு நல்லா எல்லாம் சேர்ந்து ஒன்று போல் கொதித்து வரட்டு. இப்போ நான் ரெடி ஆகிட்டு பாருங்கள், இறக்கி வச்சாச்சு. ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ரொம்ப ஹெல்த்தியானதும் கூட, ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இப்போ சப்பாத்தி அது கூட கடையில் ரெடி ஆகிட்டு. இதே போல் நீங்களும் செய்து பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.